நீ வாழ்கின்ற போதே உனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்கொள். நீ தொலைந்துவிடாமல் இருப்பதற்கு அல்ல, மற்றவர்கள் உன்னை மறந்துவிடாமல் இருக்க காலம் இன்னும் முடியவில்லை. இனி கண்ணீர் விட தேவையும் இல்லை. கால சக்கரம் உன் பக்கம் சுழலும். அப்போது உனக்கு வலி கொடுத்த அனைவருக்கும் உன் சிறு புன்னகையால் பதிலடி கொடு. விழுந்து விழுந்து சிரியுங்கள், அதில் தவறு ஏதுமில்லை. ஆனால் விழுந்தவனை பார்த்து ஒருபோதும் சிரித்து விடாதீர்கள். விழுந்ததால் ஏற்பட்ட காயத்தை விட உங்களின் சிரிப்பு அதிக காயத்தை கொடுத்துவிடும். நீங்கள் யாருக்குமே பிடிக்காதவர்களாய் மாறிப் போவதற்கு ஒரே காரணம் நீங்கள் நேர்மையாக இருக்கிறீர்கள் என்பதாக கூட இருக்கலாம். நல்ல குணம் கொண்ட ஒருவன் யாரையும் தரம் தாழ்த்தி விமர்சிப்பதே இல்லை. அதுபோல் தரம் கெட்ட ஒருவனது கண்களுக்கு யாரும் நல்லவர்களாக தெரிவதே இல்லை. இன்பமோ துன்பமோ அனுபவிக்கப் போவது நீதான். உனக்காக மற்றவர்கள் முடிவெடுக்க அனுமதிக்காதே. எதுவானாலும் உனக்கான முடிவுகளை நீயே எடு. மற்றவர்களுக்கு உன்னை விமர்சிக்க தெரிந்த அளவுக்கு உன் நிலையில் இருந்து யோசிக்க தெரியாது என்பதை நினைவில் வை. புதியதாக ஒன்று கிடைக்கப் போகிறது என்று பழகிய ஒன்றை வெறுத்து விடாதே. வரப்போவது உனக்கு வலியை தந்தால் இழந்ததை உன்னால் மீண்டும் அடைவது கடினம். நமக்கான மகிழ்ச்சிகளை வேறு ஒருவர் தருவார் என்ற எதிர்பார்ப்பை உதறி தள்ளிவிட்டு தமக்கான மகிழ்ச்சியை தாமே உருவாக்கிக் கொள்பவர்கள்தான் நிறைவான வாழ்க்கை வாழ்கிறார்கள். உனக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கையானது நல்லதும் அல்ல, மோசமானதும் அல்ல. உனக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கையை நல்லதாகவும் மோசமானதாகவும் மாற்றிக்கொள்வது நீதான் என்பதை உணர்ந்து கொள்.